ஹலோ, உங்கள் பொண்ணை நாங்கள் கடத்திட்டோம். ஓ, என் பொண்ணை கடத்திட்டீங்களா? ஊர்ல வேற பொண்ணே கிடைக்கலீங்களாடா உங்களுக்கு? எவ்வளோ பொண்ணுங்க இருக்குது, போய் போய் இவ்வளவு போய் கடத்திருக்கீங்க. நானே 20 வருஷமா அவகிட்ட படாத பாடுபட்டு இருந்தேன்டா. இப்ப நீங்களே தேடின்னு வந்து விபரீத முடிவை எடுத்து தலைமையில பாறாங்கல எடுத்து போட்டுருந்தீங்களா? டேய் முட்டா பசங்களா, என்னத சொல்றது? உங்களுக்கெல்லாம் அறிவுன்றதே கிடையாதா உங்களுக்கு? கடத்திட்டீங்க, வேற ஒன்னும் பண்ண முடியாது. உங்க தலையெழுத்து. அவளை வச்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தாண்டா தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நாளைக்கு பத்திரமா அவளை கூட்டுன்னு வந்து விட்டுரு. இல்லைன்னா உனக்கு தாண்டா தேவையில்லாத செலவு. இங்க பார்ப்பா, அவளுக்கு டைமுக்கு கரெக்டா சாப்பாடு மட்டும் கொடுத்துரு. இல்லன்னா வாய்க்கு வந்தபடி அசிங்கமா பேசுவா, கத்துவா. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து உன்னதான் கேட்குவாங்க. அப்போ அந்த பிரச்சனை உன்னால தாங்க முடியாம நீ சீக்கிரமா வந்து விடுற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் வேண்டாம், நீ பொறுமையா வந்து விட்டா போதும். அவ நல்லா தூங்குவா. தூங்குறப்ப மட்டும் அவளை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அவ படிச்சு வச்சிருவா. அப்பமா ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் வந்து என்கிட்ட கேட்க கூடாது. நான்லாம் அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். கடத்திட்டு போனதுக்கு என்கிட்ட வந்து 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடுன்னுலாம் வந்து கேட்காதீங்க. அவ அதுக்கான வர்த்தே கிடையாது. மனு உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, கூட்டின்னு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன். சரி போனா போட்டு நான் ஒரு 150 ரூபாய் வேண்டா கொடுத்துடுறேன் உனக்கு. ஆனா அதுக்காக வந்து சீக்கிரமெல்லாம் வந்து விட்டுறாதப்பா. பொறுமையாவே கூட்டின்னு உண்டு, சரியா? இன்னொன்னு சொல்றேன் பாரு, அவங்க அப்பா இருக்கிற போது கூட்டின்னு வந்து விடு. இல்லைன்னா அந்த 100, 150 ரூபாய் கூட நான் தான் கொடுக்கணும். உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன்.